அன்பான வணக்கங்கள். கிருஷ்ணர் தன்னுடைய அவதார பணியை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அவரோட 2 வயது கூட பெரியவராக உள்ள ஒரு உத்தவர் அவர்கிட்ட வராரு. இது மாதிரி என்னோடய அவதார பணி முடிய போகிறது, அதனால் நான் எல்லாருக்கும் ஏதாவது என்ன வேணுமோ கேட்டு எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அப்போ உத்தவர் சொல்கிறாரு, நான் உன்னோட காலத்தில் உன் கூட சேர்ந்துருந்தே எனக்கு பெருமை, எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் என்கிட்ட சில கேள்வியெலாம் இருக்குது, நீ எது செஞ்சாலும் ஏதோ காரணம் இருக்குது, அது தெரியும், இருந்தாலும் நானும் தெரிஞ்சுக்கணும், பின்னாடி ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக நீ எனக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரி, உனக்கு உடனே என்னென்ன இருக்கு கேளு, எனக்கு நிறைய கேள்வியெல்லாம் இருக்குது, நான் ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார். சரி கேளு அப்படின்னு சொல்கிறார். அப்போ தான் கேட்குறாரு அவர், உன்னை பக்தர்களுக்கு உன்னை கூப்பிட்டதான் நீ காப்பாற்றியா, கூப்பிடாமல் நீ யாரையும் காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இதே நீ துரியோதனன் என்ன பண்ணான், எனக்கு பதிலாக அவருக்கு பதிலாக சகுனி விளையாண்டான், அப்போ நீ தர்மருக்கு பதிலாக நீ விளையாடி இருக்கலாம் இல்லையா, நீ விளையாடி இருந்தாலே இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது, பாரத போரேன்னு வந்திருக்காது, ஏன் நீ அப்படி செய்யலை, எனக்கு அதான் ஐயம். அதுவும் இல்லாமல் திரௌபதி கூப்பிட்ட அப்புறம் தான் நீ காப்பாற்றுற, அது வரலையே வரவே இல்லை, அப்படின்னா கூப்பிட்டாதான் நீ வருவியா, பக்தர்களுக்கு காப்பாற்றுவியா, அது எனக்கு ஒரு சந்தேகம், இது எனக்கு மட்டும் இல்லை பின்னாடி இருக்கிறவங்களும் தெரியணும், அதுக்கு பதில் சொல்லுங்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அதாவது துரியோதனன் என்ன சொன்னான், எனக்கு பதிலாக சகுனி விளையாடணும்னு சொன்னான் இல்லையா, அப்போ தர்மர் என்ன செஞ்சிருக்கணும், எனக்கு பதிலாக கிருஷ்ணர் விளையாடுவார் அப்படின்லாம் சொல்லியிருந்தாக்க பிரச்சனையே இருந்திருக்காது, அப்படி சொல்லலையே அவன். ஆனால் அது மட்டும் இல்லை, அவன் தர்மர் என்ன சொன்னான், இது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிடக்கூடாது, கிருஷ்ணர் இங்கே வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன பண்ணுறது, ஒரு அன்பால் என்னை ஒரு கட்டு போட்டுட்டான், அங்கே நான் வந்துடக்கூடாதுன்னு ஒரு கட்டு போட்டுட்டான், அதுக்காக என்ன பண்ணுறது, என்னால் அதை கட்டு மீறி அங்கே வர முடியல, யாராவது கூப்பிடுவாங்களா என்ன நான் வர்றதுக்கு அப்படின்னு பார்த்தா ஒருத்தருமே எனக்கு கூப்பிடல, அவனும் விளையாட கூப்பிடல, அவன் தம்பிகளும் பார்த்தா எல்லாம் ஏதாவது தர்க்கம் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே திரௌபதி கூட எங்கள் ஆரம்பத்துலேருந்து கூப்பிடவே இல்லை, அவளை பிடிச்சி இழுத்துட்டு அப்போலாம் என்ன நினைக்கணும்னு கூப்பிடவே இல்லை, கடைசியாக தூயில் உரியும் போது அப்போ தான் எந்த இதுவும் ஆதரவு இல்லாத அப்போ தான் என் ஞாபகம் அவர் கிருஷ்ணான்னாரு, ஒரு பேரை கூப்பிட்டாலே அப்படியே ஓடி நான் காப்பாற்றினேன், என்னை கூப்பிடதான் நான் கூப்பிடணுங்கிற அவசியம்லாம் இல்லை, நான் கூப்பிடாமே நான் காப்பாற்றுவேன், அவன் இதேமாரி நினைக்கக்கூடாது, எனக்கு தெரியக்கூடாது, என்னை வந்துடக்கூடாதுன்னு சொன்னதுனால அவன் இது பண்ணி தான் இருந்தேன், மற்றபடி பக்தர்கள் எப்போதும் காப்பாற்றுவேன், நான் ஒரு சாட்சியாக எல்லாருக்கும் சாட்சியாக இருக்கேன், அதாவது நீங்கள் செய்கிற நல்லதுக்கு அடுத்த ஜென்மாவில் உங்களுக்கு அதுக்குள்ள பலனும் கிடைக்கணும், இன்னும் செய்கிற தப்புக்கு தகுந்த மாதிரி அதுக்குள்ள எதுவும் உங்களுக்கு கிடைக்கணும், அதனால் நீங்கள் செய்கிற செயல்களெல்லாம் சாட்சியாக இருக்கேன், நீங்கள் செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் சாட்சியாக இருந்து உங்களுக்கு சாட்சியாக நான் கூட இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, நம்ம நல்லது செய்யும்போது சரி, கெட்டது செய்கிற போது நீங்கள் தடுக்கலாம்ல, எங்களை ஏன் தடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாரு. நல்ல கேள்வி தான் கேட்டிருக்காரு இல்லையா. ஆமாம், அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறாரு, நான் உன் கூடவே இருக்கேன், நீ செய்கிற உன்னுடைய நான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறேன், அப்படி இருக்கும்போதே கூட நான் பார்த்துட்டு இருக்கும்போதே நீ இப்படி தப்பு பண்ணாக்க அது உன்னுடைய துணை பெயர் தானே, நீ அனுபவிக்க வேண்டியது தானே அப்படிங்கிற. ஓஹோ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுமாரி அதாவது பகவான் நம்ம செய்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு, நம்ம யாருக்கும் தெரியாமல் செய்கிறோன்னு எந்த தப்பும் இல்லை, அதாவது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம செய்கிற நல்லதுக்கு நமக்குள்ள நல்ல பலன் கிடைக்கும், நம்ம செய்கிற தப்புகளுக்கு இது பண்ணி, அதாவது நம்ம இப்போ நிறைய பேருக்கு கஷ்டப்படுறாங்க, எல்லாம் எவ்வளோ இதாக இருக்கா, நல்ல பக்தியாக இருக்கா, அப்படி பண்ணுறாங்கன்னா கஷ்டப்படுறாங்கன்னா ஒரு ஜென்மாதில் ஏதோ செஞ்சுருக்கிற பாவம், அதனால அது உள்ளது. இப்போ செய்கிற அந்த பக்திக்கும் அதுக்கும் தர்மத்துக்கும் நிச்சயம் பலன் உண்டு, அதாவது அந்த கஷ்டத்தெல்லாம் அதிகமாக இல்லாமல் அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு காப்பாற்றிட்டு இருக்கோம். அந்த கஷ்டங்கிறது எழுதி வச்சது, அது மாற்ற முடியாது. அது கிருஷ்ணர் சொல்கிறாரு, எதையும் நான் மாற்றி அமைக்க முடியாது, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உபாயம் தான் நான் செய்ய முடியும்னு சொல்கிறாரு. அதுமாதிரி மாற்றி அமைக்க மாட்டார் அவர். அவருக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய மன வலிமையை கொடுப்பாரு, அதை எதிர்கொள்ள வேண்டிய துணிச்சலை கொடுப்பாரு, அதேமாரி கொடுத்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். அதான் இந்த தெய்வ பக்தியும் நம்ம தர்மமும் அதுதான் நம்மளை காப்பாற்றும், தான் தர்மம் தலையாக்குங்கிற அதுதான்